நான் பண்ணியே மாட்டேன், நான் அப்படியே கூட கிடையாது. அவர் ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் உபதேசம் மாதிரி ஒரு நல்ல ஊழியக்கார கட்சி பொழுது நீங்க கூட பெருசா என்ன செய்யணும் செஞ்சிருப்பீங்க இல்லையா? சின்ன தனக்கு மூழ்கிட்டு வாங்க, சின்னத்தான சொல்லியிருக்காரு மூழ்கிட்டு வாங்க. அதேதான் சொல்றேன், சின்ன விஷயம் தானே, ஜபம் தானே, பண்ணிடுங்க தேசத்துக்காக. ஆமே, சின்ன விஷயம் தானே, ஜபம் தானே, பண்ணிடுங்க. நீ ஜபிக்கிற தேசம், ஜபம் தேசத்தை அசைக்கும். ஆமென். எஸ்ரா ஒரு தனி மனிதன் ஜெபித்தார். எஸ்ரா ஒரு தனி மனிதன் ஜெபித்தார். அந்த தேசம் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் எஸ்ராவினுடைய அண்டையிலே வந்து கர்த்தருக்காக தங்களுடைய அனைத்து இடத்திலும் வைராக்கியமாய் நின்றார்கள். ஆமென். ஒரு தனி மனிதனுடைய ஜெபம் தேசத்தை அசைக்கும் என்றால் நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன் அக்கா, நீ ஜெபிக்கிற ஜெபம் இந்த பகுதியில இன்னும் அநேக ஆத்துமாக்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து அமர்த்தும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. ஜெபி, ஜெபி. உன் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா ஜெபி, நல்லா இருக்கும். யாக்கோபு லாபான் துரத்துறான். என்ன எதுக்காக துரத்துறாங்க? எப்பா நீ களவா இப்படி வந்துட்டியே, என்னுடைய தெய்வங்களை ஏன் நீ கொண்டு வந்தன்னு. அக்கா உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையில நம்ம கண்காணிப்பு இருக்கணும். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, தெரிஞ்ச ஒருவேளை தெரியாம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னுடைய பழைய தெய்வங்களை எகிப்தில விட்டு வந்த தூக்கி எறிப்பா. ஆமென், ஆமென். தூக்கி எறி, நானே உன் தேவன். அவர் சொல்றாரு, என்ன வார்த்தை பாருங்க, நான் இருக்கிறவனா இருக்கிறேன். அடுத்த வார்த்தை இருக்கிறேன் என்று சொல்லு. எந்த காலத்துக்கு பொருந்தும்? அவர் இப்பொழுதும் என்னோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அவர் இருக்கிறவனாய் இருக்கிறார், என்னோடு எப்போதும் இருக்கிறார். அவர் இருக்கிற தேவனுங்க. அதனால்தான் அவனுக்கு அப்ப புரியல. லாபான் துரத்தும் போது அவனுக்கு புரியல. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அடிவிழும் போது புரியுது. உங்கள் ஆடைகளை கழற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் தெய்வங்களை மூலையில கொண்டு போயிட்டு போடுங்க. கருவாலி மரத்தின் அடித்தில் தோண்டி பள்ளம் தோண்டி புதைச்சாங்க. ஏன் அது எனக்கு சொந்தமானதல்ல, எனக்கு சொந்தமானவர் என் உள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஆமென். அது வெளியே போடுங்க. ஏதோ ஒரு விஷயம் உன் பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. நீ சொத்து சேர்க்கல பரவாயில்ல, உன் பிள்ளைக்கு அதை சேர்த்து வைக்கல, இதை சேர்த்து வைக்கல, 4 வீடு கட்டி வைக்கல, எதையும் கட்டாதக்கா. ஒன்னே ஒண்ணு, உன் பிள்ளைகளின் தலைகள் மேலே உன்னுடைய ஜெப ஆசீர்வாதத்தை வை. அவன் நாளை பெரிய மனிதனாய் மாறி உலகத்தை கலக்குவான். ஆமென், ஆமென். வரும்போதே சொல்லுவாங்க, உலகத்தை கலக்குகிறவன் இவர்கள் தான். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், அடையாளத்தை மாற்றுவாருங்க. ஜெபத்தினால அடையாளத்தை மாற்றுகிற தேவன். சவுல் கிட்ட சொல்றாரு, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா மாறி வரும்போது அந்த மக்கள் சொல்றாங்க, இவனாப்பா, இவனா நம்மை ஆளுகிறவன், இவனா நம்முடைய ராஜா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா நம்மிடத்துல வந்து நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன். அவன் சவுலோ காது கேளாதவனை போல் இருந்தான். ஆமென். சவுலோ காது கேளாதவனை போல் இருந்தான். எல்லா விஷயத்தையும் காது கேட்க கூடாது. வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு உறுப்பையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபி. வார்த்தை வெறுமையா போகாது. ஜபிங்க, ஜபிங்க. ஜபத்தினால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஜபிங்க. சவுல் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது கர்த்தருடைய ஆவி அவனை தொட்டது. அவன் ஜபத்தினால, அவன் கர்த்தரோட ஐக்கியத்தினால. பிற்பாடு அவன் செய்தான். அந்த நாகாஸ் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவன் சொன்னது, ஓரினை மாட்டை பிடித்து சந்து சந்தாய் வெட்டி என் பின்னாலும் சாமுவேல் பின்னாலும் வராதவன் எவனோ அவனுக்கு நாளை இப்படியே செய்யப்படும் சொல்லும் போது கர்த்தருடைய பயங்கரம் அவர்களை பிடித்ததினாலே எல்லாம் ஒன்று கூடி போரிலே யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். ஆமென். அன்னைக்கு சொன்னாங்க, இவனாப்பா என் ராஜா, இவனாப்பா என்னை ரட்சிக்க போறவன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேலை ரட்சிக்க செய்தார் அல்லவா? ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க வெறுமையா பார்க்கலாம், நீ ஒண்ணு இல்லாம நிக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்க ஏளனமா பார்க்கலாம், என்ன பார்த்த மாதிரி தான் எல்லாமே பார்ப்பாங்க. இன்னைக்கு என்ன, அப்பா 2 குழந்தை சங்கராத மாதிரி இருக்குது பாரு, அழகா இருக்குதா? என்ன பார்த்து நீ யோசிச்சுக்காத, என் குழந்தை அழகா இருக்கு. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாட்சி சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரே ஒரு சாட்சி மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு கோவிட்ல கல்யாணம் ஆச்சு, கொரோனா காலத்துல கல்யாணம் ஆச்சு. எனக்கு சோறு போற பிரச்சனை இல்லை, சொந்தக்காரங்களை கூப்பிடுற பிரச்சனை இல்லை, செலவு பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தருக்கு தெரியும், இவனோட லிமிட் இவ்வளவுதான். இவன் 50 பேருக்கு சோறு போட்டா போதும். உண்மையா
50 பேருக்கு சொல்லப்பட்டா போதும். காட்பாடியில் டேனியல் பாஸ்டர் சர்ச் தான் கல்யாணம் நடந்தது. ஏன்னா சிஎஸ்சி சர்ச் மொத்தமே க்ளோஸ். எனக்கு திருமணம் ஆன அப்புறம் இத்தனை வருடங்களா நான் குழந்தைகளுக்காக ஏங்கிக்கிட்டு கிடந்தேன். இத்தனை வருடங்கள் குழந்தை பிறக்கல. நான் சிஎம்சியில் என் ஒய்ஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சிஎம்சியில் நாங்கள் ஒப்பீனியனுக்கு போகணும். சிஎம்சியில் சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு குழந்தை இல்லாம என்ன சுவிசேஷ ஊழியம் பண்ணு, நீ எந்த அளவுக்கு நீ கர்த்தரோட பற்றுதலாவும் வைராக்கியமாவும் இரு, ஆனா நீ வெளியே போயிட்டு நிற்கும் போது அப்ப அவ்வளவு பெரிய சுவிசேஷங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. முதலாவது அவங்க யோசிக்கிறது தெரியுமா, ஒரு விஷயத்துக்கு விசேஷத்துக்கு அப்பா அவங்களுக்கு குழந்தை இல்லையப்பா, அவங்க சீமனுக்கு வசதி. இது பல இடத்துல நாங்க அனுபவப்பட்ட உண்மை, அனுபவப்பட்ட பல இடத்துல தாய் உண்மையா அனுபவம். அந்த ஒப்பீனியன்ல சொன்னாங்க, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உனக்குன்னா நான் எப்பவுமே உனக்கு சொல்லுங்க, குழந்தை பெற்றவங்க மட்டும் யாருன்னு, குழந்தை பெற்றவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க, கை தூக்குங்க. அண்ணா உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா, குழந்தை இருக்கா? உனக்கும் குழந்தைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. எப்படின்னா எனக்கு புரியல. குழந்தை பெற்றுக்கிறது பொம்பளைங்க மாட்டம் கிடையாதுன்னா நம்மளும் தான். ரொம்ப இடத்துல பாக்குறேன், குழந்தை பெற்றவங்க கை தூக்க, பெண்கள் மாத்திரம் கை தூக்குவாங்க. ஆமா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நான் வேற அப்ப வேற. ஆனா உங்க பேர்னா கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாரு. குழந்தை பெற்றுக்கிறதா 2 பேருக்கு தான் பொருத்தம். இப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னு ரொம்ப வேதனைப்பட்டது உண்டு. முதல் ஒப்பீனியன்ல சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுமா, உங்களுக்கு குழந்தை இன்னைக்கு நீங்க படிக்க ஏதாவது பாத்துக்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. என் மனைவியா அழகா ஒப்பாரி வைக்கிறா, என்ன பண்றா, நான் என்ன பண்ண முடியும்? நானா கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்தா, அந்த மாதிரிதான் பேச முடியும். அந்த மாதிரி எல்லாம் என்ன ஊழியக்காரனா இருந்தாலும் வீட்டம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேச முடியாதுங்க. அந்த காலம். இப்ப கொஞ்சம் பவியமா தான் பேசாம பாத்துக்கலாம். உண்மையா சொல்லி பெண் குழந்தை பிறந்துச்சு. என்ன பெண் குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தி பேரு ஆலிஸ் ரெஹபோத் ராஜ். ராஜ்ன்றது எங்க அப்பா பேரு, தாத்தா பேரு, அப்படியே சொல்லுங்க. இன்னொரு பேரு ஆஷ்லி மிராக்லின் ராஜ். மிராக்லின்னா அவள் இருப்பதே தெரியாம அதிசயமா வந்தது. ரெஹபோத்னா என்னை பள்ளிக்கு பெருகும்படி கர்த்தருக்கு கொடுத்து. ஆமென்.